இதுக்கு பதிலா இங்க பாரு, இது 600 வெர்ஷன். இத நாம யூஸ் பண்ணோம்னா நாம 2 நாள்ல அரைக்கிற மிளகாய் தூளை இது அரை நாள்ல அரைச்சு கொடுத்துரும். இந்த மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். என்னது? ப்ரொடக்டிவிட்டியோட இருந்தா உற்பத்தியா அதிகமாக்கும், நேரத்தை கம்மி பண்ணும். அட விவரம் கெட்டவன, இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க? போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லு, உங்க பெரியப்பன் கிட்ட சொல்லு, உங்க அப்பன் கிட்ட சொல்லு. வீட்டுல இருக்கிற கிளவிக்கிட்டு வந்து சொன்னா என்னடா புரியும்? பாட்டி, உனக்கு ரொம்ப லொல்லுதான். வேலை பார்த்துட்டு இருந்தவனை கூப்பிட்டு விளையாடுறியா? நீ ஏதோ பொம்மை படம் பார்த்துட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். நீ என்னடானா மிஷின் எல்லாம் காட்டுற. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிழவி என்னடா பண்ண போற? தீபாவளி போட்டிகள் இன்னும் 1 மணி நேரத்தில் நடக்க இருக்கிறது. இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் உடனடியாக திடலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தீபாவளி போட்டியா? நான் மறந்தே போயிட்டேனே. சரி பாட்டி, நான் கிளம்புறேன். ஏய், காலை உடைச்சிருவேன். வெட்டி பசங்க அவனுங்க, பொழப்பு இல்லாம போட்டிக்கிட்டு நடத்துவானுங்க. அதுல காதல் கல்யாணம்னு இவன் அவளை இழுத்துட்டு ஓடுறது, அவன் இவளை இழுத்துட்டு ஓடுறதுன்னு ஊரே கெட்டு போய் கிடக்கு. எங்கேயும் போக வேண்டாம், வீட்லயே அடைஞ்சு கிட. சப்பா, பாட்டி இந்த காலத்துல இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கே, இன்னும் வயசுல எப்படி இருந்திருக்கும்? போட்டி வச்சாலும் வைக்காட்டியும் ஓடுறவங்க ஓடதான் போறாங்க. இப்ப உனக்கு தெரியாம நான் போட்டிக்கு போற மாதிரி. இத பரமா வானதி, இது வரைக்கும் நீ சின்ன பொண்ணா இருந்த, மாமா வீட்டுக்கு போன வந்த, ஏன் அங்கேயே கூட தங்குன, அதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா இப்ப நீ வயசு பொண்ணாயிட்ட, உனக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சாச்சு, புரியுதா? அதனால நீ வீட்டிலே இருந்து அம்மாவுக்கு கூட மாட வேலை செய், வாய்க்கு பிடிச்சத சமைச்சு சாப்பிடு, வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. பொம்பளை பொண்ணா அடக்கமா வீட்டிலே இரு. என்ன நான் சொல்றது புரியுதா? சாப்பிடு. கம்பெனி ஓனர் எங்க காணோம்? ஆனா நீங்க போய் வேலை சரிங்க தம்பி. மில்லு உள்ள வந்தா ஓனர் யாரு தொழிலாளி யாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஓனர் மாதிரியா இருக்கிற? டேய், காசு போட்டதால மட்டும்தான் நம்ம ஓனரு, மத்தபடி அவங்களுக்கு நமக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆமா, என்ன இந்த பக்கம் வந்த மறுநாளே வேலை செய்ய வந்துட்டியா? வேலையா? செஞ்சிருவோம். இதோ தீபாவளி போட்டி நடக்குதாமே, வா போலாம். தீபாவளி போட்டியா? என்ன விளையாடிட்டு இருக்கியா? எவ்வளவு வேலை இருக்கு, நானே இங்க கவலைப்பட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு தீபாவளி பொங்கல் பூரின்னுட்டு நீ ஒண்ணு பண்ணு, நீயும் சேர்ந்து வேலை செய். அவசரமா ஒரு ஆர்டர் கொடுக்கணும். செஞ்சிருவோம். ஆனா இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற போட்டி. இது இன்னைக்கு விட்டா அப்புறம் அடுத்த வருஷம் தான் விளையாட முடியும். வாடா போலாம். வா டேய், வா, வேலை இருக்குடா. டேய் டேய், வண்டியில ஏறு. என்னடா ஏன் வண்டி எடுத்துட்டு வந்திருக்க? அதுல பெட்ரோல் கூட இருக்காதே. கொஞ்சம் இருக்குல்ல, அப்புறம் போட்டுக்கலாம். வா. டேய் டேய் டேய், பாதி வழியில போய் நிக்க போகுதுடா. நின்னா என்ன, தள்ளுறதுக்கு தான் நீ இருக்கியே. ஏறு ஏறு. எல்லாம் என் நேரம்டா. அண்ணே, சொல்லுமா. இந்த மஞ்சள் சிவப்பு வளையல் எவ்வளவு? 80 ரூபாமா. 80. இந்த சிவப்பு நீலம் 80 ரூபாதாமா. என்னென்ன வளையல் விலை கேட்ட யானை விலை குதிரை விலை சொல்றீங்க? அட எடுமா, நான் குறைச்சு போட்டு தரேன். டிஸ்கோ விலையில இருக்காங்க. மேல தொங்குறது பூரா அதாமா. எனக்கு தெரியும் மாமா நீங்க வருவேன்னு, அதனாலதான் நானும் இங்க வந்தேன். மாமா, நந்தினி நீ நானேதான். ஏதோ மாமான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. யாரையோ நினைச்சிட்டு இருக்கல நீ? அச்சச்ச, அப்படிலாம் இல்ல. அருள் மாமா ஊர்ல இருந்து வந்திருக்கல, அதுவா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஏன், நான் கூட தான் ஹாஸ்டல்ல இருந்து வந்திருக்கேன்.
உன் கண்ணை மூடினது நானா இருக்கணும் ஏன் உனக்கு தோணல? நீ ஹாஸ்டல்ல இருந்து வந்தது எனக்கு தெரியாது நந்தினி. ஆ, ஏதோ நல்லா சமாளிக்கிற. வியாபாரத்தை பார்த்துட்டு அப்புறம் பேசுமா. எதுக்கு நான் அவசரப்படுறேன்? எங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க எடுத்து வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். எனக்கு நீ அப்படியே வா தெரியுமா, நந்தினி. நீ எல்லாம் வாங்க மாட்டேன்னு. டேய் என்னடா பாக்குற, வா போலாம். டேய் வண்டியில பெட்ரோல் இல்லடா, நான் போய் பெட்ரோல் போட்டு வந்துடுறேன். பெட்ரோல் போகும்போது போட்டுக்கலாம், இப்ப வா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் போய் பெட்ரோல் போட்டு வந்துடுறேன். சாவி கொடு. அர்ஜுனா போட்டி துவங்க இருப்பதால் அதில் பங்கு பெற விருப்பமுள்ளவர்கள் உடனே வந்து வரிசையில் நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது என்னடா அது அர்ஜுனா போட்டி? என்னத்தை தான் படிச்சியோ, பத்தாததுக்கு போய் வெளிநாட்டுல வேற படிச்சுட்டு வந்திருக்க. அத சொல்லி கொடுக்கற அன்னைக்கு நான் காலேஜுக்கு லீவு. நீ சொல்லு, அர்ஜுனா போட்டினா என்ன? இந்த மகாபாரதம் சொல்லுவாங்களே, அதுல அர்ஜுனன் ஒருத்தர் இருப்பாருல்ல, அவர்தான் வில்லிலேயே சிறந்தவர். அதனாலதான் இந்த போட்டிக்கு அர்ஜுனர் போட்டின்னு சொல்றாங்க. வில்லு போட்டின்னு சொல்லு, அவ்வளவுதானே? அதேதான். அந்த பக்கம்லாம் நீ போயிடாத, இதெல்லாம் ஆபத்தான விளையாட்டு, உனக்கு இது சரிப்பட்டு வராது. டேய் என்ன நீ அவ்வளவு மட்டமா இட போட்டல, நீ சொல்றதுக்காகவே நான் அதுல கலந்துக்கிட்டு பரிசு வாங்குறேனா இல்லையான்னு பாரு. பாத்துடா, அம்ப அப்படியே முன்னாடி விட்டுட்டு நீ அப்படியே பின்னாடி விழுந்துட போற. நான் விழறேனா இல்ல நான் விடுற அம்புல அந்த பலூன் உடையுதான்னு நீ வந்து பாரு. அட போடா, டேய், நீ வேற. வாடா. டேய் டேய் வா.